ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஓமை வீனஸில் எபிசோட் 1ல் பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஒரு எபிசோட்க்கு 2 பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். அப்புறம் இந்த ஓமை வீனஸில் மொத்தமாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே. ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோட் 1ல் பார்ட் 2 பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், நம்ம ஹீரோயின் வந்து நம்ம மயக்கம் போட்டுறாங்க, அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து அவர் வந்து எமர்ஜென்சிக்காக வராரு. வந்து நம்ம ஹீரோயின்காக ட்ரீட் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்களை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கலாங்கும் போது ரெஸ்லர் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் அது ரிஸ்க்கு, நீ ஒருத்தனா நீ வந்து இப்போது காம்படிஷன் டைமில் அது ரிஸ்க்கு, தனியாலாம் அப்படி தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்குறாங்க. தூக்கவே முடியல. 2 பேரும் சேர்ந்துமே எப்படி தூக்குறாங்கன்னா, ஒரு கிளாத் போட்டு அதில் அவங்கள படுக்க வச்சு இந்த சைடில் ஒருத்தரும் அந்த சைடில் ஒருத்தரும் அந்த கிளாத்தை பிடிச்சி தூக்குறாங்க. அப்பயுமே பயங்கர வெயிட்டாக இருக்குது. சரி 2 பேரும் பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹேர் ஹோஸ்டஸ் எல்லாம் சுற்றி வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ உள்ள அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட ஹீரோயினோட க்ளோத்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுக்கு ப்ரீத் பண்ணதான் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிம் வேர் போட்டிருக்காங்க, வியர் பண்ணியிருக்காங்க அந்த எங்கன்னா ஸ்டொமக்குக்கு. ஸோ அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கட் பண்ணுறாரு. கட் பண்ண உடனே நம்ம ஹீரோயினோட வயிறு நல்லா பெருசாக வந்துடுதுங்க. அப்படி கட் பண்ண உடனே உள்ளே இருக்க இந்த வயிறு அப்படியே பெருசாக வரும். அங்கே இருந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் பார்த்து ரொம்ப எம்பாரசிங்காக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஆனால் அவர் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதை எப்படி அவங்களை என்ன ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கான்ஷியஸ் ஆகிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க பிஸ்னஸ் கிளாஸில் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பக்கத்துலேயே நின்றுருக்காரு. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி எந்திரிக்க வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் ட்ரெஸ் எதுவுமே பாதி போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லவும், அப்புறம் வந்துட்டு ஏன்னா அவங்க மேலே வந்து ஃபுல்லாக பெட்ஷீட் மாதிரி ஒன்று போத்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெட்ஷீட் போத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதனால ஃபுல்லாக அவங்கள பெட்ஷீட்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாதி ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கீங்க, அதனால் வேண்டாம் சொல்லுவோம். அப்புறம் ஹீரோயின் வந்து இப்படி அந்த பெட்ஷீட் இப்படி எடுத்து லைட்டாக உள்ள பார்க்குறாங்க, நம்ம அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து நீ எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நான் சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஃபஸ்ட்டு மீட்லேயே கொஞ்சம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கையில் அந்த ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்லையே, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு அந்த பேண்டேஜ் மட்டும் லைட்டாக வந்து இது ஒட்டி விட்டுட்டு அவ்வளோதான், அந்த சீனோட அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தர் வந்து ஒரு 2 செக்யூரிட்டிஸ் மாதிரி யாரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யாரோ இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி கூட இன்னொருத்தர் இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இன்னும் அவர் இங்கே வரல, வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த 2 பேர் செக்யூரிட்டி இருந்தாங்களே, அவங்க வந்து நீங்கள் போய் அந்த பக்கம் பாருங்க அப்படின்னு இவர் சொல்லவும், அவங்க அந்த மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்துட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அவர் இன்னும் வரலைங்க, நான் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த 2 செக்யூரிட்டிஸ் கிட்ட நீங்கள் இங்கெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஒன்றுமே அப்படியே அங்கேருந்து அந்த 2 செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க பார்த்தி, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வச்சு அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா செமையான மழை பெஞ்சிட்ருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் திடீர்னு எந்திரிச்சிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க, என்னடா மலையில் வெளியில் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்புறம் மழை வந்துட்டுருக்கு. எங்கள் ஹீரோயின் வந்து இப்படி மேலே மலைக்கு கவர் பண்ணுற மாதிரி வச்சு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மலையில் இருக்காங்களே என்ன அப்படி சொல்லிட்டு, சரி வேறு பேஷண்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, வாங்க நான் அவங்கள ட்ராப் பண்ணுறேன், அதாவது சரி வா, அதாவது எப்படின்னா ரெக்வஸ்டெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம ஹீரோவும் இதில் கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுவார். ஏன்னா ஹீரோயின் ரொம்ப ஆட்டிடியூடாக நடந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். சரி வா நான் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க சொல்கிற இடத்துல விடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போய் பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸ் லவர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும், அந்த எக்ஸ் லவரும் ஒரு பொண்ணும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேடம் அதை பார்த்துட்றாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு அழுதுகிட்டே வராங்க. அப்போ பார்த்தா யாரோ ஹீரோயின் மேடம் வந்து பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க.
ஹீரோயின் மட்டும் பயந்துட்டு அங்கேருந்து இருட்டாக வேறு இருக்குது, அது மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த டைமில் யாருமே அங்கே இல்லை. அப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வர்றது ஓடி வந்தாலும் அந்த அந்த பின்னாடி அந்த ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, அவன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அதனால் பயந்து ஒரு இடத்துல ஓடி வந்து கரெக்டாக ஒருத்தர் கை வச்சிடுறாங்க இந்த ஹீரோயின் மேலே. ஹீரோயின் உடனே என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்துடுறாங்க, ஆணு கத்திட்டு உட்காந்துடுறாங்க. த எண்ட். எபிசோட் 1 முடிச்சாச்சு. நம்ம எபிசோட் 2 நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க.